வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அன்னைக்கு அரசி குமரவேலோட வந்து நின்ன கோவத்துல சாபத்தை அள்ளி வீசிட்டு போன உமையாள் இப்ப மகனோட வந்து மறுபடியும் பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, நானே விஷயத்துக்கு நேரா வந்துடுறேன். பழசு எல்லாம் மறந்துட்டு அரசிக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க அசால்ட்டா சொல்ல பாண்டியன் ஃபேமிலி மொத்தமா அதிர்ந்து போய் பாக்குது. நீ என்ன சொல்ற பாண்டியா அப்படின்னு அவங்க பளிச்சுன்னு கேட்டுட, சுகன்யா மட்டும் ஐயோ போச்சுடான்னு புலம்பிட்டு இருக்காங்க. மயிலுக்கு ஏக சந்தோஷம். உட்கார்ந்துட்டு இருக்க அரசியோட தோல்ல கைய வச்சு, அரசி உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் தடவை அரசிய பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் என்னென்னமோ நடந்து இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல்ல அப்படிங்கிற சதீஷ் ஆதரவுக்கு அவங்க அம்மாவையும் கூப்பிட பாண்டியன் கோமதி எல்லாருமே அப்படியே இறுகி போய் தான் நிக்கிறாங்க. அரசி விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. எனக்கு அரசிய கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அங்கிள் அப்படின்னு சதீஷ் பாண்டியன் கிட்ட நேரடியா கேட்க கோமதிக்கும் கூட ஓகேன்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. கோமதி முருகான்னு பார்வையாலேயே ரூஃபை பார்த்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க கடவுளுக்கு. எல்லாரும் அமைதியா இருக்கு. உமையால் பெரிய மனசு பண்ணி என் இடத்துல வேற யார் இருந்தாலும் இதுக்கு சம்மதிச்சிருப்பாங்களான்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம தம்பி குடும்பமாச்சே அப்படின்னு யோசிச்சுதான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு உமையால் சொல்ல பாண்டியன் ரொம்ப யோசிக்க அரசி அதை விட அதிகமா யோசிச்சுட்டு உள்ளர உட்கார்ந்துருக்காங்க. பாண்டி என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? 10 லட்சம் ரூபாய சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டு இப்ப இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோவத்துல தான் நான் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற உமையால் மறுபடியும் பாண்டியன் முகத்தை பார்த்துட்டு, சரி இன்னும் எம்பட்டு நேரம் தான் யோசிச்சுட்டே இருப்ப அப்படின்னு கேட்க இப்பவும் பாண்டியன் வாயை திறக்கல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிற பழனி அது வந்து இப்போ அப்படின்னு இழுக்கிறாரு. அது அண்ணி திடுதிப்புன்னு நீங்க வந்து இந்த விஷயத்தை கேட்கவும் நாங்க எல்லாரும் குழம்புன மாதிரி மச்சானும் குழம்பிட்டாரு. இல்ல மச்சான் அப்படின்னு நிலைமைய சமாளிக்க பாக்குறாரு பழனி. அப்பா என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியலன்ற மாதிரி அரசி உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்க. எங்க குடும்பம் நல்ல குடும்பம், நானும் நல்லவ, என் புருஷனும் நல்லவரு அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க. அப்படியே லைட்டா நிமிந்து பாக்குறாரு பாண்டியன். என் மகன் எல்லாரையும் விட நல்லவன் அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க. அப்படியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். நடந்ததை எல்லாம் சொல்லி அரசிய நாங்க குத்தி காட்டெல்லாம் மாட்டோம், தங்கமா பாத்துக்குவோம். தேங்காய் உடைச்ச மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு அப்படின்னு உமையால் சொல்ல, ஏங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி ஏதோ சொல்ல வர்றாங்க. மண்டபம் வரைக்கும் வந்துட்டு இந்த கல்யாணம் நின்னதுக்கு நீங்க எம்பிட்டு அவமானப்பட்டீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் அவமானப்பட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ரொம்ப கிண்டல் பண்ணி பேசினாங்க. அரசிக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும்னு தெரியும். சரி, இடையில கொஞ்ச நாள் நடந்ததெல்லாம் விட்டுடலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அங்கிள். அரசியை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சதீஷ் சொல்லிக்கிட்டு இருக்க. கோமதி ஓகே சந்தோஷம்ன்ற மாதிரி பாக்குறாங்க. உமையாலும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க. சுகன்யா டென்ஷன் ஆகுறாங்க. மெதுவா அங்கிருந்து நழுவி வெளியே போயிடுறாங்க. வேல்ஸ் வீட்ல வடிவும் பாட்டியும் சோஃபால உட்கார்ந்துருக்க. மாடியில இருந்து ஒரு தட்டுல தோசையும் சாம்பாருமா கீழே வந்து டீப்பாய் மேல வைக்கிறாங்க. என்ன எடுத்துட்டு போனது அப்படியே எடுத்துட்டு வர்ற? குமார் சாப்பிடலையான்னு கேக்குறாங்க வடிவு. இல்லக்கா வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு மாறி சலிப்பா சொல்ல, என்னதான் பிரச்சனையா அவனுக்கு? மாறி முதல்ல கேஸ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தான். அந்த புள்ள புண்ணியத்தினால கேஸ் தான் ஒண்ணுமில்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன அவனுக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு வடிவு கேட்க, தெரியலையே அவன் மனசுல எதையோ நினைச்சு மருகிக்கிட்டே இருக்கான், அது என்னன்னு தான் எனக்கு விளங்கல அப்படின்னு மாறி சொல்ல பெருமூச்சு விடுற பாட்டி, எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணின தப்பெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேம்மா. யோசிக்கட்டும் அதுல ஒன்னும் தப்பு இல்லம்மா, நல்லதுக்கு தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. யோசிக்கலாம், அதுல தப்பு இல்லதான், ஆனா யோசிக்கிறத சாப்பிட்டுட்டு யோசிக்கலாம்ல. சாப்பிடவே மாட்டேங்கிறானே அப்படின்னு மாறி சொல்ல, ஏமா அவன் என்ன சின்ன குழந்தையா? பசிச்சா தன்னால வந்து சாப்பிட போறான், இதுக்கு ஏன் அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே சுகன்யா அங்க வர்றாங்க. வர்றவங்க அங்க இருக்க பிளேட்டை பார்த்துட்டு, தோசையா நெய் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா எடுத்து சாப்பிட வடிவமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் பார்த்து தொண்டை அடிச்சுக்க போகுது அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. அரை தோசை அப்படியே சுருட்டி வாய்க்குள்ள போட்டிருக்க சுகன்யா அப்படின்னு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. ஏய் அது குமாருக்காக சுட்ட தோசடி அப்படின்னு மாறி சொல்ல, அதான் இம்புட்டு நெய்யா
ம் அப்படின்னு சுகன்யா தலையாட்டிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட மாரியும் வடிவும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அடியே ஏமா சுகன்யா இப்படி சாப்பிடுறியே? ஐயோ தொண்டை அடைச்சுக்க போகுதுடி. ஏன் என் மக கோமதி வீட்டுல உனக்கு சாப்பாடே போடுறது இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் நல்லா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகன்யா மென்னுக்கிட்டு இருக்க. அப்புறம் அப்படி அலைஞ்சு தின்னுட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. தோசையை பார்த்ததான் ஆசை வந்துருச்சு அதுதான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க பாட்டி. சுகன்யா வேணும்னா இன்னும் 2 தோசை ஊத்தி தரட்டுமான வடிவு கேட்க, வேணாம் எங்க அக்கா சமைச்சதே எனக்கு போதும் அப்படின்னு மாறி தலையில அரை பக்கெட் ஐஸ கொட்டுறாங்க சுகன்யா. அது சரி சுகன்யா, கோமதி வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குதே, யார் வந்திருக்காங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. நான் சும்மா இருந்தாலும் என்ன நீங்க சும்மா இருக்க விட மாட்டீங்களேங்கிற மாதிரி சுகன்யா பார்க்க, அத்தை நீங்களும் இங்கே தானே உட்காந்துருந்தீங்க, அவங்க வீட்டு முன்னாடி கார் வந்து நின்னதை நீங்க எப்போ பார்த்தீங்க அப்படின்னு வடிவு கேட்க, வடிவோட தோல்ல ஏன்னு தட்டிட்டு, நான் எங்க இருந்தாலும் என் கண்ணு பூரா என் பொண்ணு வீட்டு மேல தாண்டி இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு மருமகளுங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஜாடையா சிரிக்கிறாங்க. ஏய் சொல்லு, அப்புறம் சொல்லு, நான் தான் உங்ககிட்ட கேக்குறேன்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. குமரவேல் ரூம்ல இருந்து வெளியே வந்து நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அதை சொல்லதான் நானும் இங்க வந்தேன், நீங்களே கேட்டுப்புட்டீங்க அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க, பாட்டி ஆர்வமா அப்படின்னு ரெடியா கேக்குறாங்க. பாண்டியனோட அக்காவும் அவங்க மகனும் வந்திருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, குமரவேல் இப்பதான் என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிறாரு. எந்த அக்கா அப்படின்னு பாட்டி கேட்க, அதான் அரசிய மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, எதுக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி பாட்டி யோசிக்கிறாங்க. இப்ப எதுக்கு அவங்க திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு பாட்டி கேட்க, குமார் பண்ண அட்டூழியத்தால அரசி ஒரு பெரிய நாடகம் போட்டா, அந்த நாடகத்தை நம்பி அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, நடந்ததெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க, இப்ப எதுக்கு வந்திருக்காங்க அத முதல்ல சொல்லுன்னு பேச்ச மாத்துறாங்க மாறி. நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமான்னு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சுகன்யா சாதாரணமா சொல்ல, பாட்டி திகச்சு போக குமரவேல் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாரு. ஓ அப்படியாங்கிற மாதிரி மாரியும் வடிவும் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே குமார் கிட்ட பழகின விஷயத்தெல்லாம் அரசி மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கா போல, அதனால அவருக்கு அரசிய கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையா, அவர் தான் பேசி அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, பரவாயில்லையே மாப்பிள்ளை நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க. அப்படியே யோசனையா அவங்கள பார்த்துக்கிட்டே தோசையை உள்ளர தள்ளிட்டு இருக்காங்க சுகன்யா. என்ன பாண்டியா பதில் சொல்லு அப்படிங்கிற உமையால் பாண்டியன் முகத்தையே பார்த்துட்டு இருக்க. இல்ல நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க, ஆனா இந்த விஷயத்துல என்னால எப்படி முடிவெடுக்க முடியும்னு எனக்கே தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அம்மாவும் மகனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கோமதி கூப்பிட, கோமதி இது அரசியோட கல்யாண விஷயம், இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அது அரசியை தானே எடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உமையால் மென்னு முழுங்கிட்டு, பாண்டியா அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம்க்கா அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து சட்டு வேஷ்டியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு லைட்டா காலை தாங்கி நடந்து போறாரு. எல்லாரும் ஒரு வித தவிப்போட நின்னுட்டு இருக்க பாண்டியன் அரசிக்கு எதிரில் வந்து உட்கார்றாரு. ஏன்பா அரசி, இனிமே இந்த குடும்பத்தோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க வந்திருக்காங்க, என்னத்தப்பா சொல்றது, அப்படியே போயிருவாங்கன்னு தான்ப்பா நானும் நினைச்சேன், இப்படி திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதுலயும் வந்தவங்க இப்படி திடீர்னு கல்யாண விஷயத்தெல்லாம் பேசுவாங்கன்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஏற்கனவே உன் கல்யாணத்துக்காக நானா ஒரு முடிவு எடுத்தேன், என்ன பண்றது, அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுங்கிறாரு பாண்டியன். அப்பா அப்படின்னு அரசி ஏதோ சொல்ல வர, இருப்பா அப்பா பேசி முடிச்சிடுறேன், இனிமே உன் விஷயத்துல உன்னை கேட்காம எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன்ப்பா. இதோ பாருப்பா அரசி, நீ உமையா அக்கா மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னா நான் போய் வெளியில சம்மதம்னு சொல்லுவேன், இல்லப்பா இந்த கல்யாணம் வேணாம்னு நீ சொன்னீன்னா நானும் போய் வேணான்னு சொல்லிடுவேன்ப்பா, சொல்லுப்பா நான் போய் என்ன சொல்லன்னு மொத்த முடிவையும் அரசி கையிலேயே கொடுக்குறாரு பாண்டியன். இப்ப அரசியோட டர்ன் யோசிக்கிறதாயிடுச்சு. இங்க வேல்ஸ் வீட்ல அதுக்கு அரசி என்ன சொல்றான்னு பாட்டி கேக்குறாங்க. அவ என்ன சொல்றதுக்கு இருக்கு, இனிமே அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கால, அண்ணனும் அத்தாச்சியும் சம்மதிச்சா அவளும் சரின்னு சொல்ல போறா, கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு சுகன்யா சொல்ல பாட்டி எச்சில முழுங்குறாங்க. குமரவேல் மேல நின்று தவிப்பா பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, கோமதியும் மாப்பிள்ளையும் இதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, ஏன் சம்மதிக்காம, நல்ல பையன், சொந்தக்கார குடும்பம், அவங்களே வேற திரும்ப பேச வந்திருக்காங்க, கண்டிப்பா சந்தோஷமா சம்மதிப்பாங்க அப்படின்னு சுகன்யா அவங்க அனுமானத்தை சொல்ல,
மாறி பரவாயில்ல அந்த புள்ள நல்லா இருக்கட்டும்னு சந்தோஷமா நினைக்கிறாங்க. குமரவேலுக்கு தான் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம திரும்பி அங்கிருந்து போயிடுறாரு. சுகன்யா தோசையை போட்டு வாயில போட்டுட்டு இருக்க. சம்மதிக்கட்டும், கல்யாணமும் நல்லபடியா நடக்கட்டும், அந்த புள்ள சந்தோஷமா இருந்தா போதும்னு மாறி சொல்ல, ஆமா நம்ம வீட்டுல அவ கொஞ்ச நாள் இருந்தாலும் இருந்த நாள் எல்லாம் குமார் கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்திருக்கா அப்படின்னு வடிவு சொல்ல, மாறி சங்கடமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. நாங்களும் ஒரே வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இருந்திருக்கோம். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வடிவும் சொல்ல, சுகன்யாவும் ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாங்க. பாட்டி தான் திகைச்சு போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அரசி, நீ என்ன சொன்னாலும் அப்பாவுக்கு சம்மதம் தான்ப்பா. இதோ பாரு, பயப்படாம தைரியமா உன் மனசுல இருக்கத சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அரசி சரின்னு தலையாட்டிட்டு அப்பாவையே பார்த்துட்டு இருக்காங்க. குமரவேல் சோக சித்திரமா அவரோட பெட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய அவரே கண்ணை தொடச்சிக்கிறாரு. ரொம்ப நேரம் யோசிக்கிற அரசி, அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட பாண்டியனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு சரிப்பா ஏன் வேணாங்கிறாரு. கொஞ்ச நாள்ல நிறைய நடந்துருச்சுப்பா. பொண்ணுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள இன்னொன்னு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள இன்னொன்னு எக்கச்சக்கமா நடந்துருச்சு அப்படின்னு அரசி சொல்ல, அதான்ப்பா இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, முடிஞ்சிருச்சுதான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உடனே எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போறது எனக்கு சரின்னு தோணலப்பா. ஒருவேளை குமரவேலை யோசிச்சுதான் நான் இப்படிலாம் பேசுறேன்னு உங்களுக்கு தோணலாம் அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் சேச்சே அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் அவசரமா மறுக்கிறாரு. அப்பா நான் என்னோட பக்கத்தை சொல்லிடுறேன்ப்பா. அவன் என் மனசுல இல்லவே இல்லை. அதுக்காக என்னால இப்ப உடனே சதீஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. சதீஷ் நல்லவர் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்ன பாத்துக்கணும்ப்பா. நான் என்ன கொஞ்சம் சரி பண்ணணும், என்ன உங்களுக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாம். நான் என்னோட பேச்சுலர் டிகிரியை இப்ப முடிச்சிடுறேன்ப்பா. அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன். நல்ல வேலைக்கு போகணும்ப்பா. அம்மாவோட, உங்களோட, அண்ணன்களோட, அண்ணிங்களோடன்னு ஒரு 3-4 வருஷத்துக்காவது நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க கை காட்டுற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னைய எப்பவுமே நீங்க நம்புறீங்க. ஆனா நான் தான் உங்க நம்பிக்கையை காப்பாத்தாம இருந்துட்டேன். வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். உங்களை தலைகுனிய வச்சிருக்கேன்ப்பா. ஆனா இந்த தடவை நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துற அளவுக்கு நடந்துக்குவேன்ப்பா. உங்களை நான் பெருமைப்பட வைப்பேன். இதை எல்லாமே நான் பண்ணுவேன்னு நீங்க நம்புறீங்கன்னா இந்த கல்யாணம் வேண்டான்னு வெளியே போய் சொல்லிடுங்கப்பா. என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் சதீஷை கல்யாணம் பண்ணாதான் நான் நல்லா இருப்பேன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா அப்படின்னு அரசி உணர்ச்சி பூர்வமா சொல்ல, பாண்டியன் அதை கேட்டுட்டு அப்படியே யோசனையில உட்கார்ந்துருக்காரு. ஒரு பெருமூச்சு விடுறவரு, சரிப்பா வா போலாம் அப்படின்னு எழுந்திருக்க அரசியும் கூடவே எழுந்திருக்கிறாங்க. சேரை நகர்த்தி விட்டுட்டு வான்னு மகளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு பாண்டியன். வெளியே எல்லாருமே யோசனையும் தவிப்பமா உட்கார்ந்துட்டு நின்றுட்டு இருக்க சுகன்யா நைஸா வந்து அந்த கூட்டத்துல மெர்ஜ் ஆயிடுறாங்க. வேற யாரும் கவனிக்கலனாலும் மயில இதை கவனிச்சுட்டு, நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. சுகன்யா மெதுவா தலையை சொரிஞ்சிட்டு, உள்ளர ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் காத்தாட கொஞ்சம் வெளியில நின்னுட்டு வந்தேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க மயிலு. அரசி அண்ணனை எங்கன்னு சுகன்யா கேட்க, உள்ள பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல, சரி சரின்னு தலையாட்டுறாங்க சுகன்யா. கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே உமையாள் ஆர்வமா பாக்க, அதை விட ஆர்வத்தோட அங்க பாக்குறாரு சதீஷ். எல்லாரும் அங்க பாக்குறாங்க. அரசி முதல்ல வெளியில வர பாண்டியன் பின்னாடியே வர்றாரு. உட்கார்ந்துருக்க உமையாள் எழுந்திருக்க அவங்க பையனை எழுந்து நிற்கிறாரு. எல்லாரும் ஒரே படபடப்பும் எதிர்பார்ப்புமா இருக்காங்க. ஒவ்வொரு உணர்ச்சி கலவையோட பார்த்துட்டு இருக்க, நாங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறோம், நீங்க தனியா போய் பேசிட்டு வர்றது சரியில்லை தம்பி அப்படின்னு உமையாள் சொல்ல, பாண்டியன் எப்பவும் பாக்குற கீழ்பார்வை பாக்குறாரு. அப்பாவும் மகளும் என்ன பேசுனீங்க, என்ன முடிவெடுத்தீங்க, அதை சொல்லுங்க முதல்லங்கிறாங்க உமையாள். பாண்டியன் அரசியை பார்க்க, அரசி அவங்க அப்பாவை பார்க்க, சதீஷுக்கு ஹார்ட் பீட் எகிரிக்கிட்டு இருக்கு. அக்கா, கோர்ட்ல நடந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யாரோ ஃபோன் பண்ணி அதை பத்தி விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்ச எல்லாருக்குமே அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்துச்சே தவிர யாருமே ஆறுதலா நிக்கணும்னு யோசிக்கவே இல்லையே. ஆனா நீ ஆறுதலா இருக்கணும்னு யோசிச்சிருக்கக்கா. அதனால எனக்கு ஆறுதலா நிக்கணும்னு உன் மகனை கூட்டிக்கிட்டு வீட்டு வரையில வந்திருக்கியக்கா.
அப்படின்னு பாண்டியன் பேசிக்கிட்டே போக என்ன சொல்ல வர்றாருன்னு ரெண்டு பேரும் குழப்பமா பாக்குறாங்க. இத நினைக்கிறப்ப மனசுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எதுக்கு இவ்வளவு பீடிகை போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி உமையால் யோசிக்கிறாங்க. சதீஷும் குழப்பமா புரியாம பாத்துட்டு இருக்காரு. ஆனா இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாங்கா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட உமையால் அதிர்ந்ததை விட அவங்க பையன் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு. கோமதியும் கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. நல்ல இடம் அவங்களா வீடு தேடி வந்து கேக்குறாங்க. இந்த மனுஷன் ஏன் வேணாங்கிறாருங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. என்ன இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கிற மாதிரி மயில பாக்குறாங்க. என்ன அவங்களோட மனநிலை அவ்வளவுதான். ஓ அப்ப கல்யாணம் நடக்க போறது இல்லையாங்கிற மாதிரி சுகன்யா பார்க்க மீனாவும் ராஜியும் வெறுமையான முகத்தோட நின்று இருக்காங்க. ஏன் அங்கிள் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டேங்கிற கோவமா அப்படின்னு சதீஷ் கேட்க, சேச்சா எனக்கு யார் மேலேயும் கண்டிப்பா கோவமெல்லாம் கிடையாது மாப்ள. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. அதுவும் இல்லாம அன்னைக்கு நிலைமைக்கு உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அதைத்தானே பண்ணி இருப்பாங்க. ஏன் நானா இருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பேனோ என்னமோ. கல்யாண பொண்ணு தாலியோட வந்து நின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? உங்க மேல கோவம் எல்லாம் ஒன்னும் கிடையாது மாப்பிள்ள. நீங்க செஞ்சது முழுக்க முழுக்க ஒரு நியாயமான விஷயம் தானே. அந்த நியாயம் எனக்கு புரிய போய் தான் அக்கா என்கிட்ட வந்து கேட்ட உடனே 10 லட்ச ரூபாயை கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சொல்ல உமையாள் இறுகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாமா நீ 10 லட்ச ரூபாயை வாங்கி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சதீஷ் அம்மாவை பாக்குறாரு. தம்பி நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தது, எங்களையும் அரசியையும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடி பொண்ணு கேட்டது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக கல்யாணத்தை சட்டுப்புட்டு நல்லா நடத்த முடியாதுக்கா. அரசி படிக்கணும்னு நினைக்குது, படிக்கட்டுமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கல்யாணத்துக்கு பிறகு கூட படிக்கட்டுமேங்கிறாங்க உமையாள். இல்லக்கா கல்யாணங்கிறது சாதாரண முடிவு கிடையாதுல்ல, அது ஒரு பெரிய முடிவுக்கா. இப்ப அரசி கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிற நிலைமையில நான் கிடையாது. அரசி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகட்டுமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி கொஞ்சம் நிம்மதியா பார்க்க சரவணன் செந்தில் கதிர்னு எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அரசியை எப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதோ அப்பதான் நான் அரசிக்கு கல்யாண ஏற்பாடே பண்ணுவேன். அப்ப வரைக்கும் உங்க பையன் கல்யாணம் ஆகாம இருந்தா அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நாசூக்கா சொல்ல வந்ததை சொல்லிடுறாரு பாண்டியன். அப்புறம் அக்கா அதுக்காக நீங்க அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன்க்கா. உங்க பையனுக்கு வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தாராளமா பண்ணி வைங்கக்கா, நான் தப்பு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி மட்டும் கொஞ்சம் தவிப்பா பாக்குறாங்க. அங்கிள் அது அப்படின்னு சதீஷ் ஏதோ சொல்ல வர. மாப்பிள்ள நிஜமாவே உங்களுக்கு நல்ல மனசு மாப்பிள்ளன்னு அதை முடிக்கிறாரு பாண்டியன். இல்ல அங்கிள் அவர் ஏதோ சொல்ல வர, உங்க அம்மா கூட நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அதுவும் இல்லாம அரசியோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நின்று போன கல்யாணத்தை திரும்ப நடத்தணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, இந்த நல்ல மனசு வேற யாருக்கு வரும் மாப்பிள்ள. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு பாம்பு சாகாம குச்சியும் உடையாம அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு பாண்டியன். உமையாளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. என்ன பாண்டியா இது, வீடு தேடி வர்றவங்க கிட்ட இப்படியா பேசுவேன்னு கேக்குறாங்க. அக்கா பல வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்ச சொந்தம்க்கா, அது கல்யாணத்துல பிரிஞ்சிருச்சு, அப்புறமா திரும்ப இப்ப சேர்ந்திருக்கோம், நாம இப்படியே இருந்துடலாம்க்கா, அதுதான் நல்லது. இதுக்கப்புறம் நமக்குள்ள பொண்ணு எடுக்கிறது கல்யாணத்தை பத்தி பேசுறதுன்னு குழப்பத்தை உருவாக்கிக்க வேணாம்க்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அங்கிள்ங்கிறாரு சதீஷ். அது வந்து பாண்டியா அப்படின்னு உமையாள் ஏதோ சொல்ல வர, அக்கா உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப சொல்லுக்கா, ஒரு தாய் மாமனா நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் மட்டும் இல்லக்கா, நம்ம மொத்த குடும்பமும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாண்டியான்னு மறுபடியும் உமையாள் கூப்பிடுறாங்க. அம்மா அப்படின்னு சதீஷ் கூப்பிட உமையால பையனை பாக்குறாங்க. இனிமே எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறவரு, சரிங்க அங்கிள் நாங்க வர்றோங்கிறாரு. வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு பாண்டியன். எல்லார்கிட்டையும் வரோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் இன்னமும் ஏதோ ஒரு குழப்பத்திலையும் படபடப்புலையும் பார்த்துக்கிட்டு இருக்க அரசி கொஞ்சம் சிரிச்சு, அப்பா தேங்க்ஸுங்கிறாங்க. என்ன நீங்க நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்ல, ஏன்பா அரசி விடுப்பான்னு சொல்ல, அரசி ஆனந்த கண்ணீரோட அவங்க அப்பா தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பம் விட்டுருக்க வேண்டாங்கிற மாதிரி மயில பார்த்துட்டு இருக்க. ஓகே மாமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி மீனாவும் ராஜியும் பாக்குறாங்க. பாட்டி குமரவேலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவரு ஒரு வாய் வாங்கிக்கிட்டு வேணாத்தா அப்படின்னு சொல்ல, சாப்பிடுப்பா சாப்பிடுறா சாப்பிட அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. குமாரு நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான்ப்பா நடக்கும். நீ அரசிய பத்தி ரொம்ப யோசிக்காத, அவ விருப்பப்படி அவ வீட்டு ஆளுங்க விருப்பப்படி அவளுக்கு கல்யாணம் நடக்கட்டும்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டியவே பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். அடுத்த வாய் எடுத்து இந்தான்னு கொடுக்க, வேண்டாம் வேண்டாம் அப்பத்தாங்கிறாரு. ஒரு வாய் ஒரே ஒரு வாய் இந்தா
அவ்வளவுதான் அப்படின்னு ஓட்டி விடுறாங்க. அடுத்த வாய் எடுக்க போதும் அப்பத்தாங்கிறாரு குமரவேல். இந்த ஒரு வாய்டா அப்படின்னு சொல்ல வேண்டான்னு தலையாட்டுறாரு குமரவேல். இங்க பாரு, நீ இப்படி சாப்பிடாம இருக்க வச்சுதான் உங்க அம்மாவும் சாப்பிடாமலே இருக்கா. அவளை சமாதானப்படுத்த என்னால முடியவே இல்லப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல குமரவேல் யோசிக்கிறாரு. இந்தா ஒரே ஒரு வாயின்னு நீட்ட வேணாம் அப்பத்தான்னு பிடிவாதமா மறுத்துடுறாரு. ஒரே ஒரு வாய் இந்தா அப்படின்னு. நீ கொடா கண்டன்னா நான் விடா கண்டன்னு பாட்டி ஊட்டி விட்டுடுறாங்க. அவ்வளவுதான், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டல, அதனாலதான் நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டதுனாலயே என்னவோ அந்த கடவுள் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம காப்பாத்தி இருக்காருப்பா. அதோட நீ எல்லாத்தையும் நிறுத்திக்கோடா, நீ வேற எதை பத்தியும் யோசிச்சு பார்க்காதடா அப்படின்னு பாட்டி சொல்ல, யார் அப்பத்தா சொன்னா எனக்கு தண்டனை கிடைக்கலன்னு? அரசு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏன்பா அவ கல்யாணத்தை சொல்றியான்னு கேக்குறாங்க பாட்டி. அதுவும் எனக்கு ஒரு தண்டனை தான், ஆனா அதை விட பெரிய தண்டனை ஒண்ணு எனக்கு கொடுத்துட்டா. நான் பண்ணின தப்புக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சிருந்தா கூட இம்பிட்ட குத்த உணர்ச்சி எனக்கு இருந்திருக்காதா ஆத்தா. ஆனா அரசு என்ன மன்னிச்சா பாருங்க, அதுதான் அப்பத்தா எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு குமரவேல் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்க. பாட்டி பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வடிவு 2 டம்ளர்ல எதையோ ஆத்திட்டு வர்றாங்க. பின்னாடியே மாறி தோசையை சுட்டு இந்தாங்க தன்னு கொண்டு வந்து தட்டுல வைக்கிறாங்க. என்னாடின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. அம்மா எனக்கு போதுமாங்கிறாரு குமரவேல். சாப்பிடுறா, பண்ணன தப்ப நினைச்சு வருத்தப்படுறதுக்காக உடம்புல தெம்பு வேணாமா, சாப்பிடு அப்படின்னு மாறி உள்ளர போயிட. குமரவேல் கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காரு. குமாரு, ஏன் குமாரு இப்படி இருக்கிற? ஒண்ணு வெட்டு குத்து பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த பக்கமா கிளம்பிடுற, இல்ல பண்ணன தப்ப நினைச்சு வருத்தப்படுறேன் பட்னி கிடக்குறேன் நானே என்ன வருத்திக்கிறேன்னு வேறொரு பக்கம் கிளம்பிடுறேன். கொஞ்சம் நிதானமா இருக்குமாறு அப்படின்னு வடிவு சொல்ல, வடிவு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இவன் பண்ணின தப்ப நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தாம்மா இருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல 3 பேரும் அமைதியா பாக்குறாங்க. ஆனா இப்ப இவன் வருத்தப்படுறது வேற ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு பாட்டி சொல்ல, தட்டை பக்கத்து டேபிள்ல வச்சுட்டு என்ன விஷயம்னு கேக்குறாங்க மாறி. அதான் அரசிக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லம்மா அப்படின்னு பாட்டி தட்டை டீப்பாயில வைக்க, ஆமா ஆக போகுது, அதுக்கு இவன் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு மாறி சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டி அவங்கள ஒரு மாதிரியா பார்க்க, உடனே மாறி யோசனையா, அரசிக்கு வேறொருத்தவங்களோட கல்யாணம் ஆக போறத உன்னால தாங்க முடியலையா அப்படின்னு மாறி கேட்க, லைட்டா ஆமான்ற மாதிரி பாக்குறாரு குமரவேல். பெருமூச்சு விடுற மாதிரி, ஏண்டா கூட இருக்கும்போது அந்த பொண்ணை அந்த பாடுபடுத்திட்டு அவ வெளியில போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா, என்னடா நீ அப்படின்னு சலிப்பா கேட்க, ஏமா மனுஷன் மனசு நேரத்துக்கு நேரம் மாறதானே செய்யும். நேத்திக்கு ஒண்ணு நினைக்கும், அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு நினைக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, தப்புன்னு தெரிஞ்ச உடனே திருத்திக்கிட்டா போதும், வேற ஒண்ணு நீ நினைக்க வேண்டாம். அந்த புள்ள பாட்டுக்கு அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். குமாரு, மறுபடியும் நீ எதுவும் குட்டையை குழப்பி வைக்காத அப்படின்னு வடிவு கொஞ்சம் பயத்தோட சொல்றாங்க. அவ என்ன பொம்மையாப்பா, நீ நினைச்சபடி ஆட்டி வைக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும். இத பாரு குமாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கடவுள் புண்ணிய நீ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கப்பா, அது முடிஞ்சதாவே இருக்கட்டும், மறுபடியும் நீ எதுவும் பண்ணி வச்சிராத குமாரு அப்படின்னு சந்தேகமும் பயமுமா வடிவு சொல்றாங்க. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழட்டும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை மட்டும் நீ பாருப்பா, வீணா வம்ப விலை கொடுத்து வாங்கிடாத குமாரு அப்படின்னு வடிவு பயத்தோடு சொல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன் பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு குமரவேல் அஷூரன்ஸ் கொடுக்க. அடுத்த ரவுண்டு தோசை சாப்பிட சுகன்யா வந்தாச்சு. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு ஒடியாந்து நிக்க, என்ன இவன்ற மாதிரி மாரியும் வடிவும் பாக்குறாங்க. ஏய் நில்லுடி, மூச்சு வாங்க, ஏன் இப்படி ஓடி வர்ற அப்படின்னு பாட்டி கேட்க, பெரிய பெரிய மூச்சு எடுக்கிற சுகன்யா அங்க ஜக்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. இப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி முருங்கைக்காய் மாதிரி ஆயிட்ட. ஐயோ அப்படிங்கிறாங்க பாட்டி. ஏண்டி இந்த தண்ணிய குடிக்கதான் இம்புட்டு வேகமா ஓடி வந்தியா, இல்ல தோசை வாசம் பார்த்து வந்தியா அப்படின்னு மாறி கேட்க, ரெண்டுமே இல்லக்கா, வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன விஷயங்கிறாங்க மாறி. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சுகன்யா ஆர்வத்தை தூண்ட, அப்படின்னு மாறி பார்க்க இவன் ஆர்வமா பாக்குறாங்க. என்ன நடந்துச்சு சொன்னாதானே தெரியும்னு பாட்டி கேள்வியா பாக்குறாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்துக்கு நாள் எதுவும் குறிச்சிட்டாங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, அதிர்ச்சியோட பாக்குறாரு குமரவேல். அப்படி என்னதான் நடக்கும்னு நானும் நினைச்சேன், ஆனா ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்னன்னு புரியாம பாக்குறாங்க பாட்டி. எல்லாருமே அதே குழப்பத்தோட ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற, நீ சொல்றது எதுவுமே விளங்க மாட்டேங்குதுடி அப்படின்னு பாட்டி கேட்க, ட்விஸ்ட்
அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்படின்னாங்கிறாங்க பாட்டி. அப்படின்னு யோசிக்கிற சுகன்யா கஷ்டப்பட்டதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு திருப்பம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல பாட்டி ஆன்னு பாக்குறாங்க. அரசி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சுகன்யா ரொம்ப இழுக்காம பட்டன்னு சொல்லிட பாட்டியும் குமரவேலும் படார்னு அவங்கள பாக்குறாங்க. என்னடா இதுங்கிற மாதிரி திறந்த வாயை மூடாம மாறி பார்க்க வடிவும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. நாம சொன்னது அவங்களுக்கு ரீச் ஆச்சோ இல்லையோன்னு நினைக்கிற சுகன்யா அரசி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. என்ன சுகன்யா சொல்ற நீ அப்படின்னு வடிவு கேட்க, ஆமாக்கா பாண்டியன் என்னை அரசிய தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு மகளை சம்மதிக்க வைப்பாருன்னு பார்த்தா கல்யாணம் வேண்டாம்னு மக அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டா அப்படின்னு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்க ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. இம்புட்டு பிரச்சனைக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கல்யாணத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா எப்பாடு பட்டாவது அந்த கல்யாணத்தை நடத்ததானே பாப்பாங்கங்கிறாங்க மாறி. ஆமா பாப்பாங்க தான், ஆனா அரசி மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா பாண்டி அண்ணனும் அதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க பாட்டி கொஞ்சம் பரவசத்தோடையும் குமரவேல் இன்னும் கொஞ்சம் சேர்ந்த பரவசத்தோடையும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வடிவு சலிச்சுக்க எல்லாம் நல்ல முடிவா தான் இருக்குன்ற மாதிரி பாட்டி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. குமாரு நீ இந்த டீயை குடி, வா நம்ம அடுப்புல இருக்க வேலையை பார்க்கலாம், ஏகப்பட்ட வேலை கிடக்குன்னு வடிவ மாரிய கூட்டிட்டு உள்ளர போறாங்க. என்ன இது எதுவுமே பேசாம போயிட்டாங்கன்னு யோசிக்கிற சுகன்யா அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சனுக்கு போறாங்க. குமார் பாட்டியை பார்க்க, குமாரு நீயும் வீட்டுல பார்த்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்ட, அரசியும் வேண்டான்னு சொல்லிட்டா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா அரசி மனசுல என்ன இருக்குன்னு சீக்கிரமே தெரியும்னு நம்புவோம் என்ன அப்படின்னு கேக்குற பாட்டி குமரவேல் தோல்ல தட்டி கொடுக்க அவர் இன்னமும் குற்ற உணர்ச்சியும் கவலையுமாவே உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.